ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி சேர்ந்து பார்க்கலாங்க. கல்யாண வீட்டு காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட் இருக்குங்க. இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கிரேவியை நாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் காம்போடு இருந்தால் நமக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு சைஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிற இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3-4 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பூச்சி, புழு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த சூட்டில் வந்து வெளியே வந்துடும். அதுக்காக தான் அது வேக வைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு 80% நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்திருக்கு, நமக்கு வெந்தும் வந்திருக்கு. இப்போ நாம் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம், அதாவது பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு வந்து நல்லா ஆறி வந்திருக்கு, எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அதுவும் உங்களுக்கு காட்டப்பட்டாங்க. நான் சொன்னது போல் ஒரு 80% மட்டும் நமக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் அதே கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலெண்ணெய், நெல்லெண்ணெய் எதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் வேக வச்சு எடுத்து இந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா 2லேருந்து 3-4 நிமிஷம் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பச்சை வாசனை வந்து போயிட்டு நம்ம சோம்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து இதில் மிஸ் ஆகி வரும். அப்போ நமக்கு இந்த காலிஃப்ளவர் பச்சை வாசனை வராதுங்க. இந்த சோம்போட ஃப்ளேவர் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும். அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருந்தோம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு எவ்வளோ சேர்க்குறமோ உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதனால் நீங்கள் சோம்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காஞ்ச மிளகாய் சூடு ஏனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரண்டி விட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் தளத்தலான்னு வரணும் இல்லையா, அதுக்காக 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். நீங்களும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்பவும் வதங்கி வரக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதே அளவில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா புளிப்பாக இருக்கிறதுக்காக. அதை சேர்த்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து உப்பு வதங்குறப்போ நமக்கு சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, தக்காளி வந்து நல்லா கொலன்னு வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா தக்காளி பாருங்கள், நல்லா இருக்கிற சைஸே தெரியல, நல்லா தளர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஃப்ரெஷ் க்ரீம், நான் வீட்டில் ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது இது வந்து ஒரு 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வரப்போ இந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கிரேவியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா
ஒரு 80% வந்து நம்ம இதை அரைச்சிக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரத்தன்மை இருக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப மைய வந்து அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நல்ல ஒரு பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக இஞ்சி பூண்டு நல்லா தூளை நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா கை நிறைய முந்திரி பருப்பு அதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட முந்திரி சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா முந்திரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து இந்த ஃப்ளேவர் வந்து இதில் வதங்குறப்ப நல்லா ஒரு வாசனை கொடுக்குங்க. அதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. அந்த தூளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை தான் போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து நல்ல விதத்தில் கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வேக வச்ச இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து வதக்கி விடப்போ இந்த மசாலா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும். நாம் மறுபடியும் இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு மசாலா நல்லா வந்து வருது. இது கூட வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே நான் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் வந்து நமக்கு இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் இந்த கிரேவி வைப்பாங்க. நாம் அதை சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு எதிர்பார்ப்போம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே செய்கிறப்ப இன்னும் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு வந்து அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கலர் ஸ்ட்ரெச்சர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர், இந்த முந்திரி பருப்பு, சப்பாத்திகள் வச்சு சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து சப்பாத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம், பூரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட பெஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு இது கூடவே இந்த கிரேவியும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம ஏடிஎன் மகி சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.